மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. நான் இப்போ ஒரு குட்டி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன். ஸோ அந்த 8 months நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அடுத்து நம்ம விட்டுட்டு இது ஸோ அந்த 8 months ப்ரொடக்டிவாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க? நீங்கள் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த 8 monthsல நிறைய தாட் ப்ராசஸ் போயிருக்கும். பட் அது தாண்டி நான் வந்து இதெல்லாம் ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு என்னையே டச்சில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். நிறைய படம் பார்த்தோம். அந்த டைம் கொரோனா டைமில் நிறையா படம் பார்த்தோம். அப்போ வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங். அப்போது நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை ஒரு 30 times பார்ப்பேன். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக அதுக்குள்ளே என்ன எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை ஒரு ரிப்பீட்டாக பார்ப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு ஜேர்னர் பிடிச்சிருக்கும், அந்த ஜேர்னரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ரிப்பீட்டாக ஒரே படத்தை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கு ப்ராக்டிஸ். இப்போது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது என்னென்னா, ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை பற்றி ஃபுல் சினாப்சிஸ் எழுதுது, அது கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி ஒரு லெசனே இருக்குது ஆக்சுவலி. ஒரு எக்ஸாமில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி எழுதணும், அதுதான் எக்ஸாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் இருக்கங்காட்டி எனக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆச்சு. அண்டு அந்த மாதிரி தான் ப்ராடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த டைம் ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை எடுத்து ரிப்பீட்டாக பார்க்குறது. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஜேர்னர் எடுத்துகிட்டு அந்த ஜேர்னர் சம்மந்தமாக எது பெஸ்ட்டாக வந்திருக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபிலிம் ரிவ்யூன்னு சொன்னோன்னே எனக்கு அஃப்கோர்ஸ் ரிவ்யூவர்ஸ் பற்றி ஜஸ்ட் குவிக் ஹிண்ட் என்னென்னா, இப்போ இங்கே வந்து இப்போ இருக்கிற கோலிவுட் சீனில் ரிவ்யூங்கிற டேர்மையே மாற்றி வச்சுருக்காங்கன்னு ஐ பர்சனலி ஃபீல். ஸோ நீங்கள் ஆஸ் அ மீடியா ஸ்டூடெண்ட் யூஆர் டெல்லிங் இல்லையா, ஒரு படத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணி 30 தடவை ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூவோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா ஒரே தடவை ஒரு படத்தை பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. உங்களோட படம் அமரனுக்கு கூட வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பார். ஒரு ஷார்ட்டை வந்துட்டு என்ன இவ்வளோ சீக்கிரமாக காமிச்சிட்டாங்க, அதில் ஒரு நான் சொல்கிற சீன் புரியும்னு நினைக்கிறேன். அந்த டே நைட் ஷாட் ஒன்று நைட் போவாங்க, அந்த டியூரேஷனை வந்து ஆக்சுவலி வந்து அந்த டியூரேஷனை நீங்கள் அழகாக லைட்டிங்லேயே அஃப்கோர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க, நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ would you like to add a few points on that particular shot from அமரன்? நீங்கள் இன்ட்ரோல் பிளாக் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோல் பிளாக் பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபுல்லாகவே காஷ்மீரில் ஷூட் பண்ணது. ஒரு லொக்கேஷனும் வேறு லொக்கேஷன், அது கொலாபரேட்டிவாக ஒரே இடமா காட்டணும். நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நைட்டு 6க்கு மேலே அங்கே ஷூட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே லைட்டு வந்து 8 o'clock தான் போகும். ஆனாலுமே 6க்கு மேலே ஷூட் பண்ணக்கூடாது அங்கே. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த லைட்டிங்லாம் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அப்படி இருக்கும்போது இப்போது அவங்க இப்போது நீங்கள் சொல்கிறங்காட்டி சொல்கிறேன், ரிவ்யூஸில் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு இவ்வளோ சீக்கிரத்தில் காமிக்க முடியும், இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த ஆப்ரேஷன் வந்து அல்தாஃப் பாபான்ற ஒரு கேரக்டரை இது டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு 48 hours கம்ப்ளீட்டாக வித்தவுட் சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் குடிக்காமல் அவங்க வந்து ஒரே இடத்துல துப்பாக்கி இப்படியே வச்சுட்டு நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். அது அந்த ஸ்டோரிலாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு டூ டேஸாக அங்கே இருக்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம சினிமாக்குள்ளே காட்ட முடியாது. சினிமாக்குள்ளே சினிமேட்டிக்காக தான் நம்ம காட்ட முடியும். அப்படி அந்த விதத்தில் நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். அதில் ஒர்க் ஆகிடுச்சு. அது கண்டிப்பாக அது ரொம்ப லென்த்தாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வல் பிளாக் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை சொல்கிறனால ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஸோ நீங்கள் அந்த டியூரேஷனை அப்படி காமிச்சிட்டிங்க, பட் இமோஷன் சீன்ஸில் இருக்கு இல்லையா, அது லேண்ட் ஆகணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அமரன் படத்துலேயே லெட்ஸே சாய் பல்லவியோட அந்த க்ரையிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பேக்டாக இருக்கும். ஸோ அது லேண்டிங்க்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் இஸ் வேர் டு கட். எப்போ அவங்க அழறத தாண்டி வேறு இது ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அவங்களது அதை காமிச்சாதான் we can receive it இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரீசியூம் பண்ணி? அது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் ஷாட் 48 seconds கிட்ட அந்த ஷாட் இருக்கும். யூஸ்வலாக லென்த்துக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க அழுகும்போது அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளே ஃப்ளாஷ் கட் போட்டு அதை கல்யாணம் நடந்தது காமிக்கிறது, ஃப்ளாஷ் கட் போட்டு குழந்தை பிறந்தது காட்டுறது, இந்த மாதிரிலாம் நம்ம எமோட் பண்ணி ஃப்ளாஷ் கட்ஸில் காமிப்போம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அழுகிறதுவே காமிப்போம். விச் மீன்ஸ் என்னென்னா, ஆடியன்ஸ் யோசிக்கணும். இப்போ தானே 2.5 மணி நேரம் தானே பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபுல்லாக அவங்க அழுகும்போது அவங்க ஆடியன்ஸ் என்னெல்லாம் யோசிப்பாங்கன்றது தான் அந்த எமோஷன் ஒர்க் ஆனதுக்கான ரீசன். அண்ட் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க.
அந்த அவங்க அழுக இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு ஆடியன்ஸ் யோசிக்கணும்ல. அப்போ ஆடியன்ஸ் யோசிச்சா அந்த பர்டிகுலர் ஃப்ளாஷ் கட்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். அதை நம்ம ஒரு ஃப்ளாஷ் கட்டாக நம்ம காட்டணும்னு நம்ம அங்கே எடிட்டிங் திறமையெல்லாம் காட்டக்கூடாது, அவங்க அழுகிறத காட்டணும், அவ்வளோதான். அந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்ன எடிட்டே பண்ண மாட்டுறாரு, லென்த்தாக ஷார்ட் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் டேரக்டர் கிளியராக இருந்தார், அது மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இது கேட்கணும், எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அப்புறம் எங்கேயாவது லைட்டிங் இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் இந்த படம்னு இல்லை பொதுவாகவே கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ண சுவாரஸ்யமான ஏதாவது இன்சிடெண்ட்டு? இப்போ எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, லைட்டே இல்லைனாலும் நாங்கள் டேஃபர்னேட் பண்ணிடுறோம். அதனால் அந்த பெருசாக டாஸ்க்காக கிடையாது. கண்டினியூட்டி அந்த மாதிரி இஷ்யூ அதான். இப்போ நம்ம என்ன தான் சொதப்புனாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது சரி பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு. நம்ம பகல்லே எடுத்துகிட்டு வந்து இது நைட்டுன்னு காமிக்கலாம், நைட் எடுத்துகிட்டு வந்து பகல்னு காட்ட முடியாது ஆப்வியஸாக, பகல் எடுத்துகிட்டு வந்து இது நைட்டுன்னு காட்டலாம், அந்த மாதிரி. ஆனால் இப்போ இது ஒரு கேள்வி, சின்ஸ் த டெக்னாலஜி இஸ் க்ரோன், நம்ம என்ன நினைப்போம்னா இது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்துடணும்ப்பா, எல்லா கட்டியும் லைக் நம்ம யார் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தில் தோணியிருக்கலாம், லைக் என்னோட சிக்னேச்சர்னு, ஸோ தட் ஒரு ரீகால் வேல்யூ அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி? எடிட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்கள் உங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா எடிட்டிங்கையும் யூஸ் பண்ணலாம். ஒரு எமோஷ்னல் சீனில் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியாது, ஒரு ஆக்ஷன் சீனில் எமோஷன் மாதிரி ரொம்ப ஸ்லோவும் கட் பண்ண முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ப்ளே, அப்படி இருக்குது. நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வித்தியாக இருக்கணும்னா நம்ம வந்து எல்லா ஜேர்னரையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ தான் எடிட்டிங்கில் வந்து எல்லாமே பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இது அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி கேட்குறேன். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் பேசி அவங்க ஆன் சீன் வந்து ஒன்று எடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து இங்கேருந்து ஏதாவது லைக் ரஷஸ் பார்த்துருப்பீங்க, அப்புறம் வேறு ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி, இஸ் இட் லைக் தட் 2-way ஸ்ட்ரீட் மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா, லைக் யுவர் கான்ட்ரிபியூஷன்? சில இன்சர்ட்ஸ் மேக்ஸிமம் மிஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் நம்ம ரஷஸ் பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் சின்ன இன்சர்ட்டாக இருக்கும், சின்ன ஷார்ட்டாக இருக்கும். சில ஷார்ட் வந்து வைட்லேயே எடுத்து முடிச்சிருப்பாங்க, இல்லை மிடில் எடுத்து முடிச்சிருவாங்க. சில பர்டிகுலர் டைலாக் க்ளோஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த டைம் மட்டும் நம்ம டைரெக்டாக சொல்லிவிடுவோம், மெசேஜ் போட்டுருவோம், இல்லைன்னா கால் பண்ணி சொல்லுவோம். இல்லைனா கேமராமேன், மோஸ்ட்லி கேமராமேன் தெரிஞ்சவங்கள இருப்பாங்க, கேமராமேன்கிட்ட சொன்னால் அவர் எடுத்து கொடுத்துருவார். அது இப்போ எப்படி இருக்குது இந்த தமிழ் சீன்? இப்போ நான் முதல் படத்தெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷனே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒரு மாதிரி அங்கே ஒரு நெமிசிஸ் எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரு மாதிரி எக்ஸிஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூபன் சார் கிட்டேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக அவர் அமரன் பார்த்துருப்பாரு, அவர் என்ன சொன்னார்? ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் இப்போ எப்படி இருக்குது? எனக்கு பெருசாக கிரிட்டிசிசம் வரது, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் பெருசாக, நம்ம அதெல்லாம் தள்ளியே இருந்துருவோம். அமரன் பார்த்துட்டு ரூபன் சார் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணார், இந்த கருப்பு டீச்சர் பார்த்துட்டும் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணார், சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மற்றபடி அட்லி சாரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். கிரிட்டிசிசமாக எனக்கு பெருசாக வரல, அதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் தள்ளி இருந்துருவேன். அதனால் இப்போ நான் இன்னும் இங்கேயே வந்தது அதிசயம் தான் ஆக்சுவலி. இப்போ நான் கேட்குறேன், ஸோ நீங்கள் இப்போ கிரிட்டிசிசம் இருந்தால் அங்கே ஒரு இடம் இருக்கும் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக்காக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? நான் தான் தெளிவாக இருக்கு. நான் பண்ண சீனை நானே ஒரு 10-30 தடவை பார்த்துருவேன், நானே பார்த்துட்டு நிறையா கரெக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஃபியூ சீன்ஸ் இங்கே வச்சுருக்கோம், ஸோ அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு we can talk. ஸோ இந்த சீன் பற்றி, தும்பா இஸ் அன் அட்வென்ச்சர் ரிலேட்டடான மூவி, ஸோ அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம். இது பயங்கர பட்ஜெட்டில் எடுத்த படம், இந்தளவுக்கு அவுட்புட் வந்தது அந்த டைமில் ரொம்ப பெரிய விஷயம். 2017 நினைக்கிறேன் அந்த டைம், சாரி 19 ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைம் கொரோனாக்கு முன்னாடி ஆக்சுவலி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். இது வந்து இந்த படம் சொல்றதுக்கான ரீசன் ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவோம் அந்த ரீசன் தான். ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா வரும்னு எதிர்பார்க்கல.
கல்யாணம் ஆனது கொரோனா வந்துருச்சு. இது என்னென்னா இப்போது இதில் ஒரு புலி ஷாட் வரும் இப்படி, அது வந்து நாங்கள் மல்டிபிள் கேமராலாம் இப்படி வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நாங்கள் ஒரு 360 கேமரா வந்து அப்போ தான் வந்த புதுசு. அப்போ அந்த சிஜி வந்து நாக் ஸ்டுடியோஸு, இதோட 50% ஆஃப் பட்ஜெட் வந்து சிஜிக்கு மட்டுமே செலவு பண்ணோம். அதனால தான் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுலேயும் லைட்டிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இது அப்போ அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு புளியே இருக்காதுல்ல, நம்ம பொம்மை கூட இருக்காது, ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. இது இப்படி வரும்னு அனலைஸ் பண்ணி இந்த படம் ஆக்சுவலாக 3 டைம் எடிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக எதுவுமே இல்லாமல் எடிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வந்து சிஜி காமிச்சு அவங்க வந்து ஒரு அனிமேஷன் மட்டும் வச்சு அனுப்புவாங்க. அதில் வந்து புலியோட ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கும், ஜஸ்ட்டு லென்த்துக்காக அனுப்புவாங்க. அந்த லென்த்து வச்சு கட் பண்ணிவிட்டு திருப்பி சிஜிக்கு அனுப்புவோம். சிஜிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக சிஜி பண்ணி அதோட அனிமேஷனோட வரும். அதோட பர்ஃபெக்ட் அந்த ஃபர்ரு, அதோட ரியாக்ஷன்ஸு எல்லாம் வச்சு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லென்த்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த படம் ஃபஸ்ட்டு படம், ஆனால் 3 டைம் எடிட் பண்ணேன். இந்த ஒரு பர்டிகுலர் சீனே பார்த்திங்கன்னா 3 டைம் எடிட் பண்ண வேண்டிய இதாக இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் யாருக்குமே அமையாது. எல்லோரும் பெரிய ஹீரோ படம் அமையணும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட்டு இது எனக்கு நிறையா லேர்ன் பண்ண ஒரு சேலஞ்சிங்காகவும். ஆமாம். ஸோ இது ஒரு ஹாரர் அண்ட் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை ஹவு டிட் யூ ப்ரீ அஸ்யூம் இட், அண்ட் இந்த ஒரு நீ தான் ஃப்ளாஷ் கட்டுன்னு சொல்லுவீங்களோ? இப்போ இதில் நிறைய இது ரேண்டமாக இருக்குது, ஒரே ஒரு சீக்வன்ஸாக இல்லை, ரேண்டமான கட்ஸ் தான் இதில். இந்த கதை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் தான் அது. இது 28 டேஸில் ஃபுல் ஷூட்டு முடித்தோம். அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. இதில் நாங்கள் சொல்ல வந்த விஷயம் ப்ராப்பராக மேபி கம்யூனிகேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட்டு இது ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் தான் அது. இவர் தான் ஆண்டகனிஸ்ட்ன்றது லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவோம். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபஸ்ட் ஆஃபில் கதையே இல்லாமல் ரேண்டமான ஒரு விஷயம் போகும். டுவர்ட்ஸ் எண்டில் தான் நம்ம அதை ஃபுல்லாக ரிவீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக ரிவீல் பண்ணணுன்னா நமக்கு அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் வேணும், அந்தளவுக்கு ஸ்டோரி டெல்லிங்கான ஷார்ட்ஸ் வேணும். அதெல்லாம் ஓரளவுக்கு அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அண்ட் இதில் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அந்த டேரக்டருமே அடுத்த ஆர்கேஃபேல சைன் பண்ணார். கொஞ்சம் நாள் போச்சு ஒரு வெப் சீரிஸ்க்காக. அதுக்கப்புறம் அது நடக்கலை. அண்டு இப்போது ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபிலிம் இதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். கிளைமேக்ஸில் வந்து நமக்கு டைலாக் பெருசாக வைக்கக்கூடாது. இப்போ அவர் வந்து இது சொன்னாருன்னு இங்கே சொல்லக்கூடாது. அப்போ ஆப்வியஸாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஃப்ளாஷ் கட்டில் தான் கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வந்து அவர் டைலாக் பேசுகிற மாதிரி ஷார்ட்டும் எடுக்கலை. டைரக்டர் பிளான் பண்ணி தான் இந்த ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுற மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் அவர் எதுவும் பேசியிருக்க மாட்டார் ஆப்போசிட்டில். விச் மீன்ஸ் அது ஸ்கிரிப்ட்லேயே அவர் பிளான் பண்ணிட்டாரு, இங்கே நம்ம பேச வைக்கக்கூடாது, பட் ஃப்ளாஷ் கட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டார். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் அது அவரோட ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங் தான் அது. யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஃப்ளாஷ் கட்டில் தானே எல்லாமே சொல்லுவோம். இந்த ஃப்ளாஷ் கட் எழுதிட்டே கொண்டு வந்தாங்க. அதனால் எடிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ எடிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியே வச்சுருந்தேன். நான் ஸ்கிரிப்டை படிக்கும்போதே எனக்கு அது தோணுச்சு, எப்படி இது ஃப்ளாஷ் கட்டில் கொடுக்கணுன்றதை அப்போயே எழுதியிருந்தார். அண்டு ஃபோட்டோ வைக்கிறத நம்ம அப்போ யோசிச்சு அந்த ஃப்ளாஷ் கட் யூஸ் பண்ணியிருந்தோம். இல்லைனா அந்த ஃபோட்டோ கூட ஃப்ளாஷ் கட் இல்லாமல் தான் ரொம்ப நாளாக ஃப்ளாஷ் கட்டே போடாமல் தான் வச்சுருந்தோம். யார் அந்த ஃபோட்டோ வாங்கி உள்ளே வைக்கிற ஃப்ளாஷ் கட் வந்து ரொம்ப நாளாக போடவே இல்லை. ஃபோட்டோ பார்த்தாவே ஆடியன்ஸுக்கு தெரியும்ல இது அப்போ வாங்கினதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு ஹீரோவோட ஆப்சன்ஸ் இருந்துச்சுல்ல, இறந்ததுக்கப்புறம் ஹீரோவோட ஆப்சன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஹீரோட ஃபேஸை எங்கேயாவது ஒரு டைம் அது காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளாஷ் கட் போட்டது. அது நீங்கள் டிசைட் பண்ணதா இல்லை டிரெக்டரோட கொலாபரேட்டிவ் கால் தான் அது. யோசிச்சு ரொம்ப நாளாக அது போடாமல் தான் வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம
டிஸ்கஷனில் பேசி சரி போட்டுக்கலான்னு சொல்லி போட்டது. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட். இந்த சீன் எலிவேட் பண்ணது ஜிவி அண்ணா தான். பயங்கரமாக எலிவேட் பண்ணிட்டாரு. மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட்டு அந்த எமோஷன் எல்லாத்தையும் கேரி பண்ணி கொண்டு வந்தது ஜிவி சார் தான். கம்ப்ளீட் கிரெடிட் இந்த சீன் வந்து ஜிவி சாருக்கு தான். பட் ஆனால் இந்த சீனில் பொதுவாகவே கேட்குறேன். ஸோ நீங்கள் இந்த படம் எடிட் பண்ணிட்டு யூல் சென்ட் இட் டு ஜிவி சார் ஃபார் த ரீரெக்கார்டிங். அதுக்கப்புறம் ஹவு டஸ் இட், அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் நடக்காதா ஒன்ஸ் இட் இஸ் கான் ஃபார் தி ஆடியோ? ஆமாம், ஜிவி சார் கணிச்சதுக்கப்புறம் பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்காது. மேபி அந்த டைம் இல்லாத பட்சத்தில் முன்னாடியே அனுப்பிச்சிடுவோம். அந்த டைமில் ட்ரிம்மிங் நடந்துகிட்டே இருக்கும், பேரலாக அவர் மியூசிக் பண்ணிட்டே இருப்பார். அவர் ஒரு ரிதம்னு மியூசிக் போட்டுருப்பார். நான் திருப்பி அதில் கை வச்சுன்னா திருப்பி அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஃபோன் பண்ணி திட்டுவார். அப்புறம் அதுக்கு அதான் அந்த ஒரு ஸ்பேஸ் தான் இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பிக்கப் த ஃபோன் திட்டிடலாம், அப்படியே வெயிட் அந்த ஹையரார்கி எல்லாம் கிடையாது. சும்மா எடிட் பண்ணுறேன். அந்த ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி கரெக்ட் லென்த்து கொடுத்துட்டோன்னா அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. அதெல்லாம் சூப்பராக. ஓகே, நெக்ஸ்ட். இந்த சீன் பற்றி. இந்த சீன் ஒரு டஃப்பான சீன் தான். கம்ப்ளீட் எமோஷனையும் ஆக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ஒரு இது சுச்சுவேஷன். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவருக்கு ஒரு பெரிய உயிருக்கே ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் போது அப்போது இவங்களோட நிலமை எப்படி இருக்கும், எப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதை அப்படியே ப்ராப்பராக காட்டணுன்றதுக்காக பண்ண சீனு சூப்பராக ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது அந்த பக்கம் இப்போது பெங்களூரில் அது அவங்க ஆக்சுவலி அந்த சீன் ஷூட் பண்ணிட்டு தான் இந்த சீன் ஷூட் பண்ணி தான் அந்த சீன் ஷூட் பண்ணாங்க. ஸோ இதோட கட்ஸ்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சாச்சு, ஸ்பாட்டில் காமிச்சு அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகி அதில் சூப்பராக பண்ணிட்டாங்க. அது அப்படியே ஜஸ்ட்டு பேரலாக கட் பண்ணி வச்சா அப்படியே பிறந்துச்சு, சூப்பராக அமைஞ்சிச்சு இந்த சீன். அண்ட் அந்த ரியாக்ஷன்ஸ் ஆமாம், ஏன்னா இது ஷூட் பண்ணிட்டு தான் அது ஷூட் பண்ணோம். மேபி அவங்க அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.